இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஃபைனலுக்கு ஈஸியான கேள்வி. பேங்க் ஆடிட் பற்றி பார்க்க போகிறோம். எம்சிக்யூ தான் இது. As per norms, as per the IRACP norms, an interest or installments payment in term loan account is considered overdue and the account is classified as non-performing asset if the overdue period is more than 30, 60, 90 or 180 days. போது என்ன சொல்லுவாங்க, ஒரு IRACP நாம்ஸ் பிரகாரம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட பேமெண்ட்டு டேர்ம் லோன் அக்கௌண்ட் எப்போ கன்சிடர் பண்ண முடியும் ஓவர்டியூவா அப்படின்னு போகிறாங்க. அல்லது அந்த அக்கௌண்ட் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அந்த அசெட் வந்து நமக்கு எந்த ஒரு வருமானமும் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னும் பொழுது எத்தனை நாளுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 days. ஏன் அப்படின்னா as per RBI IRACP norms, the term loan becomes the NPA when interest or installments remains overdue for more than 90 days. இப்போ அந்த RBI IRACP நாம்ஸ் பிரகாரம் நமக்கு மோர் தென் 90 டேஸ்க்கு மேலே போயிடுச்சுனாவே அது என்ன ஆயிடுது, இப்போ என்பிஏனாவே 90 days. கொஸ்டின் நம்பர் 32 பார்த்தீங்கன்னா, accounts installments become due on March 1, 2024, but the customer has not paid anything till March 31st, 2024. 9 நாள். What is the accounts classification under special mentioned account system on 31st March 2024? SMA 0, SMA 1, SMA 2 அதாவது என்பிஏன்னு கேட்டால் ஆன்சர் வந்து SMA 0 தான். ஏன்னா ஆன் 31st March வந்து இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஓவர்டியூ பை ஒன்லி 30 days. Therefore it is classified as SMA 0 தான். இப்போ SMA கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்றது வந்து 1 to 30 days, 31 to 60 days வந்து SMA 1 ஆகும், SMA 2 வந்து 61 to 90 days சொல்கிறாங்க. அப்போ என்பிஏ மோர் தென் 90 days ஆச்சுன்னா தான் என்பிஏ ஆகும். அப்போ இது வந்து நம்ம எந்த ரேஞ்சில் வருதுன்னா 30 days ரேஞ்சில் வருதுனால நம்ம ஈஸியாக SMA 0 தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. The purpose of the long-term form audit report is to provide banks board of directors audit committee with a final audit opinion on the financial statements, banks credit rating, observations, deficiency regarding internal control, operation areas and compliance that require management's attentions அல்லது details of all NPA accounts. ஒரு பேங்க் ஆடிட் பொறுத்த வரைக்கும் primary purpose of long form audit report is to provide banks board of directors audit committee with observation deficiency regarding internal control, operation areas and compliance that require management attention தான் வரும், மற்றது எதுவும் வராது. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, LFRA is a management report, not the audit opinion. Weakness in internal control, operational deficiencies, compliance issues and matters require corrective actions. திருப்பி சொல்கிற மாதிரிங்க, LFAR லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸையும், ஆப்ரேஷனல் டெஃபிஷியன்சியும், கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூவையும், மேட்டர்ஸ் ரிக்வயர் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், இதை தான் நீங்கள் சொல்லணும். LFARனா அதான் வரும், இன்டர்னல் கண்ட்ரோல், ஆப்ரேஷனல் டெஃபிஷியன்சி, கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ், மேனேஜ்மெண்ட் அட்டென்ஷன்ஸ். அடுத்து 34 பார்த்தீங்கன்னா, an advance secured by government guarantee if classified as NPA requires bank to provide minimum provisions of 100% அல்லது 20%, 50%, 0% கேட்குறாங்க. ஒரு அட்வான்ஸ் வந்து செக்யூர்டு பை கவர்மெண்ட் கேரண்டினா கவர்மெண்ட்டே கேரண்டி பண்ணாலும் 20% என்ன செஞ்சாகணும், நீங்கள் minimum provision is very important. So even if loan is backed by government guarantee, once it becomes NPA, RBI requires minimum percentage of 20%. இப்போ கவர்மெண்ட் கேரண்டி அப்படின்னாவே மினிமம் 20% நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேரண்டின்றது வந்து நாட் ஈக்குவல் டு நோ ப்ரொவிஷன்ஸ். ஸோ மினிமம் 20% ஆச்சு வேணும் அப்படின்றது இதில் ஆன்சர்.
50/50 test for company to be registered as NBFC by RBI requires both financial assets and income from financial assets to be more than 40% of the total assets and the gross income respectively. 50% of total assets and the gross income respectively. 50% of the loan book and profit. 60% of the total revenue. அப்போ 50/50 டெஸ்ட்னு வந்து கம்பெனிக்கு அவங்க என்பிஎஃப்ஸை ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஆர்பிஐ வந்து ரிக்வயர்ஸ் போத் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்டு இன்கம் ஃப்ரம் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் டு பி மோர் தென் டோட்டல் அசெட்ஸை விட அது டு பி மோர் தென் 40% ஆஃப் டோட்டல் அசெட்ஸா அல்லது 50% ஆஃப் டோட்டல் அசெட்ஸான்னு கேட்டால் பி த ஆன்சர். ஸோ 50% ஆஃப் டோட்டல் அசெட்ஸ், நெட் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அண்ட் கிராஸ் இன்கம் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அப்போ சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஃபார் எம்சிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் அசெட்டாக இருந்துச்சுன்னா அது 50% ஆஃப் டோட்டல் அசெட்ஸ் விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம் ஃப்ரம் ஃபைனான்ஷியல் அசெட் இஸ் கிரேட்டர் தென் 50% ஆஃப் கிராஸ் இன்கம். திஸ் இஸ் கால் 50/50 டெஸ்ட் எக்ஸ்பெக்டட் கீவேர்ட்ஸ். என்பிஎஃப்சி ஆர்பிஐ 50/50 டெஸ்ட் சொல்கிறாங்க. அடுத்து வந்து MCQ 36 பார்த்தீங்கன்னா இன்கம் ரெக்கக்னைசன்ஸ் ஃபார் NBFC ஆன் NPA அக்கௌண்ட் மஸ்ட் பி டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் accrual, realization, when cash is received, statement basis, provision basis. நல்லா புரிஞ்சுங்க. இன்கம் ரெக்கக்னைசன் ஃபார் NBFC on an NPA account must be done on the basis of NPA அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்குவீங்க அப்படின்னா அக்ரூவல் பேசிஸில் எடுத்துக்கொள்ள முடியாது. என்பிஏ பொறுத்த வரைக்கும் ரியலைசேஷன் தான், when cash is received தான் வரும். ஸோ பி தான். NPA accounts பொறுத்த வரைக்கும் NBFC cannot recognize income on accrual basis, only cash basis. Interest income is recognized only when actually cash received. ஸோ கேஷ் வராமல் நம்ம அக்ரூவல் பேசிஸ் வச்சுட்டு தான் நடத்தலாம். ஸோ அப்போ வந்து NPA ரெக்கக்னேஷன் பொறுத்த வரைக்கும் கேஷ் பேசிஸ் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியுது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 36 நம்ம போயிடுறோம். NBFC auditors finds that NBFC has significant concentration on credit risk in particular sectors. Example, real estate. இந்த NBFC auditor வந்து finds பண்ணுறது that NBFC has significant concentration of credit risk in particular sectors. The auditor must verify that this exposure complies with all prescribed prudential norms, especially related to liquidity ratio, capital adequacy ratio, concentration of credit exposure limits and tax related at source. அப்போ எந்த இடத்துல ஆடிட்டர் இந்த ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோவா இல்லையா, எந்தெந்த ரிஸ்க்கு கிரெடிட் ரிஸ்க்குன்ற ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீதாக வரணும். என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கிரெடிட் அண்ட் எக்ஸ்போசர்ஸ் லிமிட்ஸ் தான். என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBFC must comply with RBI exposure norms. The auditor should verify that loans are within prescribed borrower group exposure limits. இப்போ ஐசி எக்ஸ்பெக்டட் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NBFCயோட ஆடிட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கன்சன்ட்ரேஷன், எக்ஸ்போசர் நார்ம்ஸ், இண்டிவிஜுவல் குரூப் பாரோயர் லிமிட்ஸ். அப்போ கிரெடிட் கான்சன்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போசர் லிமிட் தான். Statutory liquidity ratio is the portion of deposits a bank has to maintain in the form of cash with RBI, gold, cash or other securities specified by the RBI, only cash in the bank's wallet, equities of listed companies. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா statutory liquidity ratio is the portion of deposits a bank has to maintain in the form of cash with the RBI, gold, cash or other securities specified by the RBI. ஸோ ஒன்லி வந்து ஆன்சர் வந்து பி தான் வரும். கோல்டு, கேஷ் ஆர் அதர் செக்யூரிட்டிஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா லிக்விடிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் SLR பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே கேஷு, கோல்டு, செக்யூரிட்டிஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 39 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆஸ் இன் த பேங்க். நல்லா புரிஞ்சு. த பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் கன்கரண்ட் ஆடிட் இன் பேங்க் இஸ் டு என்ஷூர் ஃபைனல் சர்டிஃபிகேஷன் இல்லை
ஒன்லி ஐடி சிஸ்டமாக இல்லை, ஒன்லி டு டேக்ஸ் ஆடிட்டர் கிடையாது. டைம்லி வெரிஃபிகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் கண்டினியூஸ் பேசிஸ், கண்டினியூஸ் பேசிஸ் டு என்ஷூர் கம்ப்ளையன்ஸ் வித் இன்டர்னல் கைட்லைன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெகுலேஷன். அப்போ இன்டர்னல் ஆடிட், கன்கரண்ட் ஆடிட் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சொல்லுவாங்க. ரியல் டைம் ஆல்ரெடி கேரிட் அவுட் த்ரூ அவுட் த இயர் டு என்ஷூர் கம்ப்ளையன்ஸ் அண்ட் டிடெக்ட் irregular ஆக்டிவிட்டீஸ். அப்போ கன்கரண்ட் ஆடிட்னாவே கண்டினியூஸ் ஆடிட், கம்ப்ளையன்ஸு, டைம்லி வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the auditor of NBFC must pay special attention to the verification of lease income to ensure it is classified correctly. அப்படின்னு கேட்டிங்கன்னா லோன் இன்கம் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஃபைனான்சியல் அசெட்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லீஸ் இன்கம் ஆஃப் என்பிஎஃப்சி இஸ் treated as income from financial assets, not ordinary operating income. அப்போ நல்லா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஒரு ஆடிட்டர் ஆஃப் என்பிஎஃப்சி மஸ்ட் பே ஸ்பெஷல் அட்டென்ஷன். என்னங்க மஸ்ட் பே ஸ்பெஷல் அட்டென்ஷன்ஸ். பை மஸ்ட் பே ஸ்பெஷல் அட்டென்ஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்கம் ஃப்ரம் ஃபைனான்சியல் அசெட்ஸ் தான் அவர் ஃபுல் கான்சன்ட்ரேஷனு வச்சிருக்க வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் ஆடிட் கண்டக்டட் பை த C&AG ஆஃபீஸ் தட் செக்ஸ் வெதர் எக்ஸ்பெண்டிச்சர் ஹேஸ் பீன் இன்கர்ட் வித் டியூ regard to financial prudence and common sense, that is checking for wasteful or uneconomical spending. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆடிட் பொறுத்த வரைக்கும் வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்டை பற்றி பார்க்கும்போது முக்கியமாக வந்து அவங்க 3 E சொன்ன ஃபஸ்ட்டு எக்கனாமி, எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் தான் சொல்லுவாங்க. அப்போ the type of audit conducted by the CAG office is to that check whether expenditure has been incurred in due regard to financial prudence. அப்போ இது பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டா, கம்ப்ளைன்ஸ் ஆடிட்டா, இல்லை ப்ரொப்ரைட்ரி ஆடிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொப்ரைட்ரி ஆடிட்டாக தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்ரி ஆடிட்டில் தான் வந்து ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸு, எக்கானமி, அவேர்னஸ் ஆஃப் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரொப்ரைட்ரி ஆடிட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ், எக்கானமி அண்ட் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வார்த்தை இங்கே வந்துடும். ஸோ அந்த ப்ரூடன்ஸ்னாவே ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆடிட் பை த C&AG evaluates a government program or activity against the 3 E's எக்கானமி, எஃபிஷியன்சி அண்டு எஃபெக்டிவ்னஸ் நம்ம சொன்னேன். நம்ம முன்னமே சொன்னாலும் இது எஃபெக்டிவ்னஸ் தான் வரும். ஸோ அதனால் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 43 பிஎஸ்சி ஆடிட்டில் வந்து the report of C&AG on state government department is submitted to whom for them to cause it to be laid before the state legislatures. இந்த சிஏஜி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பிரைம் மினிஸ்டர். ஆனால் பிரைம் மினிஸ்டர் வராது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வருது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தானே சொல்கிறாங்க. அப்போ ஒன்று கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டு அல்லது சீஃப் மினிஸ்டர் வரும். அப்போ நான் வந்து சொல்கிறது கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் தான். ஏன்னா ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் C&AG submits the report to the governor who lays it before state legislatures. அப்போ ஐசி எக்ஸ்பெக்டட் கீவேர்ட்ஸில் வந்து சிஏஜினாவே கவர்னர் தான் வருவார் அப்படின்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். During the audit, auditor identifies that the management is dominated by a single person and there is no effective oversight by those who charge with the governance. During the auditor identifies management is dominated by a single person and there is no oversight by those who charge with governance. இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is an example of fraud risk factors relating to opportunity with attitude, incentive pressures or going concern கேட்டால் கண்டிப்பாக கோயிங் கன்சர்ன் கிடையாது. அந்த இடத்துல வந்து ஆட்டிடியூடு அல்லது ரேஷனலைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லது இன்சென்டிவ்ஸ் ப்ரெஷர்ஸ் அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்ன ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி கிரியேட் ஆகிரும். ஒரே ஒரு ஆள் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் கொடுக்கப்போ வீக் கவர்னன்ஸ் அண்ட் நோ ஓவர் சைட் கிரியேட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மேனேஜ்மெண்ட் ஃப்ராடு. இங்கேயும் ஓவர் சைட் இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிரும், தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை தான் கிரியேட் பண்ணும். வீக் இன்டர்னல் கண்ட்ரோல் கிரியேட்ஸ் ஆல்வேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் ஃபைன்ஸ்
evidence of for fraud of involving 50 lakhs committed by a middle level employee as per section 140 through subsection 12 of the Companies Act 2013. What is the auditor's immediate reporting obligation சொல்றாங்க. ஸோ 240 வந்து பொறுத்த வரைக்கும் report immediately to central government, report to audit committee or board immediately and take follow-up actions, issue modified opinion and no need to report. இதை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட் டு த ஆடிட் கமிட்டி தான். 1 கோடிக்கு மேலே போகல அப்படின்னும்போது ஆடிட் கமிட்டிக்கு தான் நீங்கள் கொடுத்தாகணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ ஃப்ராடு பிலோ 1 crore இருந்தால் ரிப்போர்ட் டு ஆடிட் கமிட்டி அப்படின்றாங்க. ஃப்ராடு 1 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போகணும். அப்போ இது வந்து ஃப்ராடு வந்து கம்மியாக தான் இருக்குது. 1 கோடிக்கு 50 லட்சம் தான் இருக்கிறதுனால நீங்கள் இது ஆடிட் கமிட்டிக்கு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆன் இன்வெஸ்டிகேஷன் இஸ் பிரைமரி டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியனா டு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட் அண்ட் கேதர் எவிடென்ஸா சர்டிஃபை கம்ப்ளைன்ஸா டெஸ்ட் ஆல் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட் கேதர் எவிடன்ஸ் டிட்டர்மைன் த எக்ஸ்டென்ட் ஆஃப் லாஸ் அப்படின்ட்டு தான். ஸோ பி என்பது தான் சரியான ஆன்சராக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட் கேதர் எவிடன்ஸ் எக்ஸ்டென்ட் ஆஃப் லாஸ் அப்படின்னு தான் இதில் முக்கியமான விஷயம். இதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷன். ஃபேக்ட் ஃபைண்டிங்ஸ் எவிடன்ஸ் ஃப்ராட்ஸ் குவான்டிஃபிகேஷன் ஆஃப் லாஸ் தான் வரும். இது எல்லாத்துக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். டியூ டிலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸஸ் என்கேஜ்மெண்ட் ஃபார் அன் அக்விசிஷன் இஸ் பிரைமரிலி லிமிட்டட் டு ஹிஸ்டாரிக்கலாக ஃபோக்கஸ்டு ஒன்லி இன் டேக்ஸ் கம்பெனிஸ்னு கேட்டால் வராது. அதே மாதிரி லிமிட்டட் டு ரிவ்யூ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு வராது. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார்வர்டு அண்ட் ப்ரொவைடிங் ஆன் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிஸ்க்கு, quality of earnings and underlying assumptions to the acquiring party. அப்போ in-depth understanding and quality of earnings இதுதான் ஆன்சராக வரணும். என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்சியல் டியூ டிலிஜென்ஸ் ஹெல்ப்ஸ் த பையர் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினான்ஷியல் ரிஸ்க், குவாலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சஸ்டைனபிலிட்டி. இந்த விஷயத்துக்காக அவங்க கிளியராக நாலேஜ் வச்சுருக்கணும் அப்படின்றது நமக்கு இதுலேருந்து தெளிவாக தெரிகிறது. In a fraud investigation, the report prepared by the forensic accountant that outlines the findings, methodology, and supporting evidence in a legally advisable format is known as statutory audit report, management letter, forensic accounting investigation report அல்லது internal audit report கேட்குறாங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த fraud investigation பொறுத்த வரைக்கும் the report prepared by forensic accountant that outlines the findings, methodology, and supporting evidence in legally admissible format is known as forensic accounting investigation report தான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபைண்டிங்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, மெத்தடாலஜி இருக்குது, கன்க்ளூஷன்ஸ் இருக்குனாவே அது வந்து ஃபோரன்சிக் தான் வரும். அதான் ஃபேர் அப்படின்றாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா when non-compliance with laws and regulations is discovered, that is no clear. No clearனா non-compliance of laws and regulations தான் சொல்லுவாங்க. Auditor concludes that the effects are material and pervasive on the financial statements. The appropriate audit opinion is typically qualified, unmodified, adverse and emphasized. Non-compliances ஆயிடுச்சு, அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? க்ளீன் ரிப்போர்ட் தர முடியாது. அல்லது நல்லா புரிஞ்சுக்கணும். Auditor concludes that the effect are material and pervasive. மெட்டீரியலில் வச்சு பர்வேசிவ் ஆயிடுச்சுனாவே அவர் என்ன தான் கொடுத்தாங்கன்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன் தான் நம்ம கொடுத்தாகணும். மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னாவே அட்வர்ஸ் தான் படிச்சிருக்கிறோம். நோ கிளியர் காசஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் ஸ்டேட்மெண்ட் இந்த ஆடிட்டர் இஷ்யூஸ் அட்வர்ஸ் ஒப்பீனியன். ஸோ இப்போ என்ன தான் கொடுத்தாகணும்? நீங்கள் பர்வேசிவ் தான் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா which of the following matter is a matter that the auditor must communicate to those who charged with the governance. ஜேர்னல் என்ட்ரி தப்பாகிடுச்சு, இல்லை வெரிஃபை பண்ணோன்னா அவன்கிட்ட போக முடியாது. நேம் ஆஃப் தி எவ்ரி ஆடிட் மெம்பர் போக முடியாது. டீட்டெயில் இன்வென்ட்ரி போக முடியாது. அப்போ எப்போ தான் அந்த மேட்டர் டீல்னா ஸ்டேட்மெண்ட் தட் த ஆடிட்டர் மஸ்ட் கம்ப்ளைட் வித் ரெலவெண்ட் எத்திக்கல் ரிக்யர்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆல் ரிலேட்டட் மேட்டர்ஸ். அதுதான் ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறாங்க. அப்புறம் auditor communicates complaints with ethical requirements, auditor independence, relationship affecting the independence, significant matters தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அங்கே போக முடியும் அப்படின்றத நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. கம்யூனிகேட்டிவ்.
அப்போ நம்ம 37 to 50 வரைக்கும் பார்த்தாச்சு. 50லிருந்து 90 வரைக்கும் நம்ம போக போகிறோம். அது கொஞ்சம் ஈஸி தான், எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. இது ஒன்னோட அப்படியே நீங்கள் படிச்சிங்கனாவே மைண்டில் நின்றுக்கும். ஸோ யூ வில் கெட் மோர் மார்க்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ். அப்போ படிக்கும்போது என்ன காரணன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆன்சர் மட்டும் எழுதுறத தவிர அதுக்குடைய காரணத்தை தெரிஞ்சால் யூ வில் கெட் மோர் மார்க்ஸ் ஐ திங்க். அப்போ பாருங்கள், which of the following matter is a matter that the auditor must communicate to those who charged with the governance. எந்த மேட்டர் நீங்கள் கண்டிப்பாக which of the following matter is a matter that the auditor must communicate to those who charged with the governance அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் that audit firms has completed with the relevant ethical requirements நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்ததான் கம்யூனிகேட் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறாங்க. எஸ்ஏ 800 அப்படின்னா கம்பெனி ப்ரிப்பேர்ஸ் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் இன்கம் டேக்ஸ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டு மீட் ஸ்பெசிஃபிக் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட். In reporting on these financial statements, the auditor must ensure that audit report's title and opinion clearly indicate that financial statements were prepared special purpose framework. ஸோ ஜென்ரல் பர்பஸ்லாம் வராது, கேஷ் பேசிஸ் வராது, ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங்லாம் வராது, இன்னும் ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குது. ஏன்னா எப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாலும் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ எப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆர் ப்ரிப்பேர்டு அண்டர் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க், அவ்வளோதான். அப்போ ஸ்பெஷல் பர்பஸ் முடிஞ்சு போச்சு. 52 வருஷம் வரைக்கும் when auditing special purpose financial statements, the auditor should obtaining an understanding of the purpose for which financial statements are prepared and intended uses, as this helps in determining the acceptability of audit fee, audit plan, applicable financial reporting framework. அப்போ பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சராக வரும். என்னென்னா when auditing a special purpose financial statements, auditor should obtain அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பர்பஸ் ஃபார் விச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக சி என்பது தான் சரியான ஆன்சர் இருக்கும். ஏன்னா ஆடிட்டர்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வை த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு, ஹூ வில் யூஸ் தம், திஸ் ஹெல்ப்ஸ் டிட்டர்மைன் வெதர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் இஸ் அப்ரோப்ரியேட். அப்போ இன்டர்னல் யூசர்ஸ் பர்பஸ் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்லாம் கிளியராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ 805, CAJ is engaged to audit only the provision for warranty liabilities accounts from a client's complete set of financial statements. But CAJ's opinion must clearly state that the audit was limited to the specified element and should not be read as an opinion on the rated. CAJ is engaged to audit only on provisions for warranty liabilities. அப்போ அதுக்கு மட்டும்தான் பண்ணிக்கிறாரு. அப்போ இது அப்போ CAJ's opinion must clearly state that the audit was limited to the specified element and should not be read as opinion on the complete set of financial statements. ஏன்னா அது கம்ப்ளீட் கிடையாது, அது ஸ்பெசிஃபைடுக்காக தான் வந்துக்கிறாரு. அதனால் கம்ப்ளீட் செட்டுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்றது ஆடிட்டர் கிவ்ஸ் ஒப்பீனியன் ஒன்லி ஆன் ஸ்பெசிஃபைட் எலிமெண்ட் பண்ணும்போது அவர் கம்ப்ளீட்டான ரிப்போர்ட்டுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல தெளிவான விஷயம். When auditing single financial statements, the auditor must consider that some financial statements items are interrelated. This means auditor's work will often extend to tax returns இல்லை, internal audit report இல்லை, only the general ledgers இல்லை. The information is relevant to the element in the other financial statements accounts அப்படின்னா சரியான ஆன்சர்ஸ். ஏன்னா even when auditing one item, auditor may need to examine related accounts because financial statement items are interconnected அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதை அவர் பார்த்து தான் ஆகணும். CAK is reporting on summary financial statements derived from full financial statements. Previously audited by CAK finds that financial statements are
not consistent with the full financial statements. What is CA's most appropriate initial actions means issue an adverse opinion கண்டிப்பாக கிடையாது, disclaimer opinion கண்டிப்பாக கிடையாது, modify the opinion கண்டிப்பாக கிடையாது, request management to revise the SFS to ensure consistency. So what is the C is the answer correct. ஏன்னா before modifying the report, auditor should first ask management to correct the inconsistencies. அப்போ சம்மரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி வேணும், மேனேஜ்மெண்ட் ஏதாச்சும் ரிவிஷன் பண்ண சொல்லணும். The criteria used by the management to prepare the summary financial statements are considered acceptable if they result in SFS that in the context of the reporting framework or an approvable summary of full financial statements, shortest possible, only for tax purpose, approved by the regulators. The criteria used by the management to prepare summary financial statements are considered acceptable if they result in SFS that in the context of reporting framework appropriate இருக்கணும். ஸோ பி தான் appropriate summary of full financial statements. எப்படின்னு பார்த்தீங்கன்னா summary financial statement should fairly summarize the audited financial statements. ஸோ 8 பொறுத்த வரைக்கும் summary financial statement ஆக இருந்தாலும் அதில் appropriate summary reporting framework வந்து பக்காவாக உட்காந்துருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். CAL material uncertainty related to going concern அப்படின்றாங்க. அதான் MUTC, materiality uncertainty related to going concern. அப்போ இந்த full financial statements which was appropriately disclosed, SFS failed to include reference to this MUTC. The auditor's opinions on SFS will be, ஏன்னா அவங்க வந்து மெட்டீரியல் அன்சர்டி இருக்குது, அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண தவறிட்டாங்க. இப்போ எஸ்எஃப்எஸ் ஃபெயில்ஸ் டு இன்க்ளூட் ரெஃபரன்ஸ் டு திஸ் MUTC அப்படின்னும் பொழுது இதுக்கு வந்து அன்மாடிஃபைடு கொடுக்க முடியாது. ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அன்மாடிஃபைடு கிடையாது, மாடிஃபைடு டியூ டு அன்அடக்குவேட் டிஸ்க்ளோசர்ஸ் கன்சிஸ்டன்சி, டிஸ்க்ளைமர் கொடுக்க முடியாது, அல்லது செப்பரேட் எம்பசைஸ் மேட்டர் பண்ண முடியாது. ஆக்சுவலாக மாடிஃபைடு தான் கொடுத்தாங்க. ஏன்னா குவாலிஃபைடு பண்ணலாம் அல்லது அட்வைஸ் பண்ணலாம். குவாலிஃபைடு எப்போ வரும்? பர்வேசிவ் இல்லாட்டி பர்வேசிவாக இருந்தால் நீங்கள் குவாலிஃபைடு தான் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க inadequate disclosures. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா an auditor performing an audit of single financial statements must determine materiality for complete financial statements single financial statements prior year figures tax assessment கிட்ட single financial years or specific element on which auditor is reporting அப்போ வந்து ஆன்சர் வந்து சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். மெட்டீரியாலிட்டி இஸ் டிட்டர்மைன்டு only for the element being audited, not for the full financial statements. சிங்கிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னா வந்து ஃபுல்லாக கிடையாது. அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் by legislation or regulations for specific purpose. NDAS, IFRS, financial statements prepared as per IRDRE and US GAAP. அப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்றாங்க. Financial reporting framework prescribed by legislations or regulations for specific purpose is financial statement prepared as per IRDAI requirement for an insurance company for submission of the regulator தான் வரணும். ஏன் சார் அப்படின்னு கேட்குறீங்க? Financial statements are prepared only to satisfy a regulator or special purpose financial statements. ஸோ அப்போ வந்து யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை யாருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ்க்காக. இப்போ S800 வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம் ஒர்க்னா அவங்களுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறேன்ற ஆன்சரை இங்கே கொடுக்குது. When reporting on summary financial statements, the auditor's opinions should typically state that SFS are fairly stated in all material aspects in relation to the audit evidence, audit financial statements in accordance with the applicable criteria, internal control and management. So B the answer கரெக்டாக இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா audited financial statements in accordance with the applicable criteria. அப்போ summary financial statements should be consistent with the fairly summarize the audited financial statements. So 810. ஸோ 60 வரைக்கும் பார்த்தாச்சு. 62
90 நம்ம வெயிட் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.